நல்வாழ்த்துக்கள். இந்த மொத்த பிரபஞ்சமும், அதை நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மொத்த யூனிவர்ஸுமே பார்த்திங்கன்னா அது தொடங்கி அது இயங்கி அது முடிகிறது. மூணு எழுத்து தான். 3 எழுத்தில் அது முதல்ல தொடங்குது, எல்லா உற்பத்திகளும் உருவாகுது. அடுத்த 2வது எழுத்தில் இந்த மொத்த பிரபஞ்சமே இயங்குது. 3வது எழுத்தில் அது நீண்டு வளர்ந்து முடிவடைஞ்சது, மாற்றமே வந்துடுது. அங்கே 3 எழுத்து தான். ரொம்ப ரொம்ப அதிசயம், ஆனால் உண்மை. அதை சாதாரணமாக எல்லா பேரும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை புரிஞ்சு யூஸ் பண்ண இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம சாதாரணமாக சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய வயிறு, அடிவயிறு, மேலூர் எல்லாமே சேர்த்து சுருங்க செஞ்சு சொல்லி பாருங்களேன். அது மாதிரி நம்ம சொல்ல போகிறப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாகவே, அதாவது நம்ம உடம்புல 3 விதமான சக்கரம்னு சொல்லுவாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், 3மே இயங்கும். அது எப்படி இயங்குங்கிறதே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பிரபஞ்சத்திலே அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7 விதமான அடுக்குகள் இருக்குது, 7 விதமான சக்கரங்கள் இருக்குது. அந்த உள்ள 3 அடுக்கு என்ன பண்ணால் அந்த 3 அடுக்குமே உற்பத்தி ஸ்தானத்தில் உள்ளது பிரபஞ்சத்தில். 4வது அடுக்குக்கு போயிட்டோம்னா பிரபஞ்சத்தில் உற்பத்தி ஸ்தானம் இருக்குது. அதை இயக்கக்கூடிய காற்று மண்டலம் தான் அங்கே இருக்கும், ஆகாயம் இருக்கும். ஸோ நம்ம அப்படின்னு நம்ம சொல்ல போகிறப்ப இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா உருவாகுது. இருட்டிலிருந்து ஒரு அதீத ஆற்றல் நிறைந்த ஒரு சக்தி வெளிப்படுது. அப்படி வெளிப்படுறதுக்கு காரணம் ஆதி சிவம் என சொல்லக்கூடிய அந்த ஹைட்ரஜன் பார்ட்டிக்கிள் தான், ஒளி தான். அந்த ஒளி எப்போ இருள் நுழையுதோ அப்போ அந்த ஆங்கிற சத்தம் தொடங்கி இந்த மொத்த பிரபஞ்சமே உருவாக ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த உருவான பிரபஞ்சம் இயங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் சூட்சுமமாக தான் நடக்கும். அதாவது மூலப்பிரதி நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு நம்ம என்னென்னா பிளான் போடுவோம், இப்படி தான் இந்த வீடு இருக்குன்னு நல்லாயிருக்கும். இந்த எல்லா பிளானுமே இந்த 3 எழுத்தில் உருவாகிடும். அது உருவானதுக்கப்புறம் இயங்குறப்பவும் இந்த அதே ஒர்க் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரியேஷனுக்கு சொல்லிடுறேன். கிரியேஷன் ஆண் சொல்ல போகிற பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மூலாதாரம், அதாவது நம்ம உடம்புல சுவாதிஷ்டானம், மூலாதாரம், மணிபூரக சக்கரம் இருக்குது. சயின்ஸ் எல்லாம் சொல்லும் பிக் பாங் தியரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெருவெடிப்புலேருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெருவெடிப்புங்கிறது ஆங்கிற எழுத்து தான். ஒரு சூரிய லோகமே தோன்றுது உங்களுக்கு அங்கே அந்த ஆங்கிற எழுத்தில். அது இயங்குறதும் பார்த்திங்கன்னா, அந்த சூரியலோகம் இயங்குறதும் பார்த்திங்கன்னா ஆனா உண இம்முங்கிற அந்த பேசிக்கு எழுத்துலேருந்து தான் சூரியலோகமே இயங்குது. அப்போ பார்த்திங்கன்னா தோன்றுது. அப்படின்னு சொல்லி போகிறப்ப நம்ம பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொப்புள் பகுதியிலேருந்து கழுத்து வரைக்கும் இருக்கும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இப்படி சொல்லி பார்த்திங்கன்னா அழகாக நம்ம அந்த இதயம் ஃபங்க்ஷன் ஆகும், நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்ம காற்றும் ரத்த மண்டலம் என்ன பண்ணுதுன்னா டோட்டலாக நம்ம உடம்புல உள்ள எல்லாத்தையுமே அதுக்கு தான் இயக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் உணவு கொண்டு போகுது, அதுக்கு தான் காற்று கொண்டு போகுது, அதுக்கு தான் சக்தியெல்லாம் பரிமாற்றம் செய்யுது. ஈவன் நம்ம உணர்வுகளை கூட காற்று என்ன பண்ணுது, கொண்டு போய் சேர்க்குது நரம்புகள் மூலமாக. ஸோ பார்த்திங்கன்னா மொத்த இயக்கமும் பார்த்திங்கன்னா இந்த ஊங்கிற இடத்துல தான். அது உடம்பாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா மனிதனே பிரபஞ்சம், பிரபஞ்சம்தான் மனிதன். ஸோ இந்த ஊங்கிற எழுத்தில் மொத்த பிரபஞ்சம் என்னங்கன்னா இயங்குது, அதாவது சுழல ஆரம்பிக்கு. அடுத்து இம்முன்னு சொன்னோம்னா நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா கழுத்துலேருந்து தலையோட உச்சி வரைக்கும் அது ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது நெத்தி பொட்டு வரைக்கும் வச்சுக்கோங்களேன், சுருமணி வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகும். இதே தான் பிரபஞ்சத்துலேயும் ஒரு நிலைக்கு அப்புறமா விசுத்தி சக்கரம்னு சொல்லுவாங்க. அதாவது சக்கரங்களும் ஆகாயமும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விதமான மாலை இருட்டு, அந்த இருட்டு மாதிரி தான் இருக்கும். அந்த இருட்டில் தான் இம்முங்கிற சத்தம் தோன்றும். இதுதான் என்ன பண்ணால் நம்ம மூளைக்குள்ளே இருக்கிற மாதிரி அங்கே ஒரு பெரிய உலகமே இருக்குது. சகசிரான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய உலகம் இருக்குது. அந்த உலகத்துலேருந்து தான் உங்களுக்கு என்ன பண்ண நடக்குதுன்னா இந்த பிரபஞ்சத்துடைய விரிவாக்கம், இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நடக்குது. அதுக்குரிய சவுண்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இம். அப்போது நான் இம்னு சொல்கிறப்போ இந்த பிரபஞ்சமானது தோன்றி இயங்கி மாற்றங்கள் ஏற்பட்டு முடிவும் ஏற்படுகிறது. இதைத்தான் எல்லா பேரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த விரிவாக்கம் நடந்துகிட்டே இருக்கும்.
இப்போ சில மதங்களில் பார்த்தீங்கன்னா ஆமீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆமன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் போடுவாங்க. இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் இப்போ வந்து நம்ம வந்து யூனிவர்ஸோட எண்டுக்கு நம்ம இந்த ஓங்கிற சவுண்டில் வந்து மேலே போயிட்டாலும் நம்ம மீண்டும் பூமிக்கு வரணும்ல. நான் பூமின்னு அர்த்தம், நிலம்னு அர்த்தம். நான் அந்த 5 எழுத்துக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். நான் எர்த்துன்னு அர்த்தம், பூமின்னு அர்த்தம். அப்போ நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் சரி மீண்டும் பூமிக்கு வர்றதுக்காண்டி, பூமியிலோட வாழ்க்கைக்கு வர்றதுக்காண்டி இந்த இன்னும் யோசிக்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்கன்னா நான் சொல்லுவாங்க. அப்படியே கீழே வந்துடும். எவ்வளோ தூரம் மேலே போகிறோமோ கீழே வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த 3 எழுத்தில் மொத்த பிரபஞ்சமே எப்படி தோன்றி இயங்கி மறையுது. அதே மாதிரி நம்ம உடம்பில் உள்ள அனைத்துமே, ஒரு மனிதன் ஒரு இருட்டிலேருந்து தோன்றான்னா ஆங்கிற சப்தத்தில் தோன்றி, ஊங்கிற சப்தத்தில் அழுது, இம்முங்கிற சப்தத்தில் சைலண்ட் ஆகுதான். இதுதான் இந்த 3 எழுத்து. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 5 எழுத்து இருக்குது. இது வந்து சூட்சும வடிவம். இந்த ஆ ஓ இம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூட்சும வடிவம். இந்த சூட்சும வடிவம் வந்து பொருளாகணும். பாருங்களேன், பொருளாகிறதுக்கு அடுத்த எழுத்துக்கள் வருது. எப்படி ஒரு பொருளாகுதுன்னா, இப்போ வந்து நம்ம இந்த மொத்த பிரபஞ்சம் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. 5 விதமான பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த 5 பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு எழுத்து இருக்குது. அதுதான் ரொம்ப அருமையானது. இப்போ நம்ம நிலம்னு சொன்னால் அது வந்து ந, நீர் அப்படின்னு சொன்னால் ம, நெருப்பு அப்படின்னு சொன்னால் சி. இப்போ நம்ம காற்று அப்படின்னு சொன்னால் அது வந்து வ, ஆகாயம் அப்படின்னு சொன்னால் எ. அப்போ 5 பூதங்களுக்கும் ஒரு 5 விதமான சப்தங்கள் இருக்குது. இதுதான் நம சிவா ய. இது வந்து சக்தியிலேருந்து தோன்றுறது. சக்தியிலேருந்து தோன்றக்கூடிய இந்த 5 பொருள்களும், அதாவது சிவசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸில் சொல்ல போனோம்னா ஹைட்ரஜன் பார்ட்டிக்கிள்லேயே பார்த்திங்கன்னா 6 வகையான ஹைட்ரஜன் பார்ட்டிகள், அது 6 வகையான சிவத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஆர்த்தோ ஹைட்ரஜன், பாரா ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் நெகட்டிவ், பாசிட்டிவ் இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ ஹைட்ரஜனில் பாசிட்டிவ்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சிவசக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுலேருந்து என்னவாகுதுன்னா 5 பஞ்சபூதங்கள் தோன்றுது. அப்போ நம்ம சிவாய அப்படின்னு நம்ம சொல்ல போகிறப்போ 5 பஞ்சபூதங்களுமே என்னவாகுதுன்னா தோன்றிடுது. ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பஞ்சபூதம். அப்போ வந்து இந்த ஓம் சொல்கிறப்போ இந்த தோற்றம், இயக்கம், மாற்றத்துக்குரிய சக்திகள் உருவாகி அது எல்லாம் பொருள் வடிவமாகி இந்த உலகம் திடப்பொருள் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த 5 எழுத்து தான். நமச்சிவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 எழுத்து. நிறைய பேர் சொல்லுவாங்க நமச்சிவாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாது. நம்ம அதை ரசித்து சொன்னோம்னா நம்ம உடம்பும் ஃபங்க்ஷன் ஆகும். பிரபஞ்சத்தோடைய அந்த உடம்பானது என்ன பண்ணோம்னா கம்யூனிகேஷன் ஆகும். அது ஒரு சேர்க்கையாகும். அடுத்து பார்த்திங்கன்னா 8 எழுத்தில் இது எல்லாமே டோட்டலாகவே, அதாவது இந்த உலகமானது இயங்கி தோன்றி பொருளாகி வாழ்ந்து எல்லாம் முடியுது 8 எழுத்து. இந்த உடம்புல இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த உணர்வுகள் வந்து நம்ம உடம்புல 8 அடுக்காக இருக்குது. இந்த 8 அடுக்குக்குள்ளேயும் ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 எழுத்து 5 எழுத்தும் போய் உள்ளடங்கிடுது. ஸோ நம்ம இந்த உடம்புல இருந்துக்கிட்டு நம்ம ஜீவனாக இருந்துக்கிட்டு இந்த 5 எழுத்துக்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பயன்படுத்தி பஞ்சபூதம், இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறது நெருப்பா, நீரா, அல்லது நிலமா, அல்லது காற்றா அப்படி நம்ம உணர்றோம் பாருங்களேன். இந்த உணரக்கூடிய சக்தியை இந்த 5 எழுத்தும் தருது. இதுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே உணர்வுகளில் போய் உட்காந்து அதுக்கடுத்து இந்த ஆனா ஊனா இம்முங்கிறது இந்த உடம்பு மொத்தத்தை என்ன பண்ணுது, இயக்குது. அதாவது நம்ம உடம்புல வந்து புது புது செல்கள் தோன்றதாக இருக்கட்டும், அந்த செல்கள் இயங்குறதா இருக்கட்டும், அந்த செல்கள் மாற்றம் அடையதாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு செல் தொடங்குச்சுன்னா அது இதயத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், வயிற்றுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம கை கால்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்க்குறது இந்த இம்ங்கிற எழுத்து. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பவர். இப்போ நம்ம சாதாரணமாக மூச்சு விடுறோன்னு பார்த்துக்கோங்களேன். சோ ஹம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு வந்து உள்ளே இழுக்குது. அப்படின்னு சொன்னால் மூச்சை விடுது. அப்போ நம்ம சுவாச காற்றை பார்த்திங்கன்னா 2 இடத்துல உள்ளடங்கி இருக்கும். சுவாசங்கிறது உயிர். எப்போ நம்ம சோகம் சொல்லுவோம் நம்ம உயிரானது உள்ளே வந்து வெளியேறி நமக்கு அடுத்து மூச்சு வர்றதுக்கு அடுத்த எனர்ஜி ஃபார்ம் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதான் நம்ம மீண்டும் நம்ம உயிரோடு இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு இந்த 2 எழுத்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஓர் எழுத்துங்கிறது ஒளி. அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஆ தான். இந்த ஆ வந்து
ரொம்ப ரொம்ப சைலண்டாக ஆதியாக இருக்குது. ஊங்கிறது ஆதி லோகத்திலேருந்து பரபிரம்மலோகமாக இருக்குது. எம்ங்கிறது பிரம்மலோகமாக இருக்குது. ஸோ ஒரு 3 லோகம்தான் இந்த பிரபஞ்சமே. ஆதி லோகம், பரபிரம்ம லோகம், பிரம்மலோகம். இந்த 3 லோகத்திலேருந்து தோன்றது தான், அதாவது பிரம்மலோகத்திலேருந்து தோன்றது தான் சூரிய லோகம். சூரியன் அணு வடிவத்திலையும், அதை குவாண்டம் பிசிக்ஸ் சொல்லுவாங்க, அந்த வடிவத்தில் இயங்குது. ஓயும். அப்போ அது சூரிய லோகத்தில் தோன்ற அனைத்துமே தோன்றும், இருக்கும், மறையும். அதுகளுக்கு காலம் உண்டு. தோற்றம்னு ஒரு காலம் உண்டு, இருக்கிற நிலைக்கு ஒரு காலம் உண்டு, இறப்புக்கு ஒரு காலம் உண்டு. அதனால் இங்கே உருவாகிற எல்லாமே தோன்றி என்னவாகுதுன்னா மறைஞ்சு போயிடுது சூரிய லோகத்தில். ஆனால் பிரம்மலோகத்தில் அப்படி கிடையாது. பரபிரம்மலோகத்தில் அதை விட சம்மந்தமே இல்லை. ஆதிலோகங்கிறது அது அப்படியே உள்ளது. ஸோ இந்த 3 எழுத்துலேருந்து எல்லா உலகங்களுமே உள்ளடங்கி அதுக்குள்ளவே எல்லாமே விரிவடைஞ்சு இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. நாங்கள் கூட தமிழ் எழுத்து, அதாவது உயிருக்குன்னு எழுத்துக்கள் இருக்குது. ஆனாவிலேருந்து அக்கனா வரைக்கும் உயிர் எழுத்துக்கள். அந்த ஆ, இ, உ, ஏ, ஓ, ஔ, அஹ் நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா உடம்புல டச்சே ஆகாது. ஒன்லி அது காற்றுலேயே இருக்குது. இதை தான் நம்ம உயிர் அப்படின்னு சொல்லுவோம். உடம்போட சென்ட்ரலில் ஃபங்க்ஷன் ஆகும். இதே நாங்கள் ஒரு பாட்டாக பாடியிருக்கிறோம். அண்ட சராசரமானவனே, அகிலமுமானவனே, ஆட்சியாளனே, ஆனந்தமயமானவனே, இருப்பிடத்திலிருந்து இதயம் மாணவனே. ஒரு சாங் உள்ளே பாடியிருக்கிறோம். அது உள்ள நம்ம யூடியூப்லேயே அந்த பாட்டை எங்களுடைய அமைப்பின் சார்பாக அது உள்ளே போட்டு இருக்கிறோம். ஆனாவிலேருந்து அக்கனா வரைக்கும் அந்த பாட்டை கேட்டால உயிரோட சப்தங்கள் காலையில் எல்லார் உடலுக்குள்ளேயும் புகுந்து அவங்களுக்கு மிகுந்த ஆற்றலை அளிக்கக்கூடிய ஒரு சக்தியை அந்த பாட்டே தரும். ஏன்னா அந்த சப்தங்கள் தான். இந்த பிரபஞ்சமே 2 பொருளால் தான் மூலப்பொருளாக்கப்பட்டது. ஒன்று ஒளி, இன்னொன்று ஒளி. அதாவது ஒன்று லைட்டு, ஒன்று டார்க்கு. 2நால தான் இந்த மொத்த பிரபஞ்சத்துடைய மூலப்பொருளே அதுதான். இந்த 2லேருந்து அனைத்தும் வருது. நீங்கள் இருட்டுன்னா பயப்படாதீங்க, அது உங்களுக்கு சக்தி. வெளிச்சம்னா பயப்படாதீங்க, அதுதான் உங்களுடைய மனம். இந்த சக்தியும் மனமும் தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில் நம்மளை ஈர்க்க வச்சிட்ருக்கு, உணர வச்சிட்ருக்கு. எல்லாமே அதுகளாக தான் இருக்குது. நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.